ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னையில் தனியார் குழுமம் சார்பில் நடைபெற்ற விழாவில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நடிகை அம்பிகா ஆகியோருக்கு இன்ஸ்பிரேஷன் விருது வழங்கப்பட்டது. விருதை பெற்றுக்கொண்ட பின் பேசிய பிரேமலதா, திருமணத்திற்கு முன் விஜயகாந்திடம் போனில் பேசிய போது அவர் தமிழில்தான் பேச வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டதாக நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். தற்காலத்தில் நாகரிகம் என்ற பெயரில் விவாகரத்து பெருகி வருவது கவலை அளிப்பதாகவும் அவர் கூறினார். ஃபஸ்ட் அவரோட என்னை ஃபோனில் கனெக்ட் பண்ணாங்க ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட். அப்போது ஃபோனில் கனெக்ட் பண்ணும்போது என்கிட்ட பேசணுன்னு ஹலோன்னு சொன்னார். எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப பயமாக இருந்தது. அப்போ நான் கேஷுவலாக தான் பேசினேன், ஹவ் ஆர் யூங்கன்னு. அப்போ அவர் சொன்ன முதல் வார்த்தை, இந்தம்மா நீ படிச்சிருக்கலாம், இந்த இங்கிலீஷில் பேசுகிறதெல்லாம் என்கிட்ட வேணாம், எனக்கு தமிழ் தான் பிடிக்கும், நீ என்கிட்ட தமிழில் மட்டும்தான் பேசணும், அதனால் நீ இன்னைக்கு சொல்கிறது தான் கடைசி வரைக்கும் நீ அதை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னார். அவர் பேசின அந்த முதல் வார்த்தை தமிழ் மீது அவர் வைத்திருந்த பற்றினுடைய அடையாளமாக அதை இன்றளவும் நான் ஒவ்வொரு நிமிடமும் அதை யோசிக்கிறேன். மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்றதுக்கான உண்மையான அர்த்தத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு கலாச்சாரம் என்கின்ற ரீதியில் என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. திருமணமான கொஞ்ச நாள்லயே எல்லாம் டிவோர்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு கவலையா இருக்கு. ஈவன் எல்லாரும் திரையுலகில் பிரபலங்கள் whoever it is. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.